Hi all, welcome back to DotNet Tamizha. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C#ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆப்ரேட்டர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா நல் கொலாசிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நல் கொலாசிங் ஆப்ரேட்டர், இந்த ஆப்ரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளில் வந்து நல் வேல்யூ இருந்தது அப்படின்னா இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது நல் வேல்யூ இல்லை அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த பர்பஸுக்காக தான் வந்து நம்ம நல் கொலாசிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஃப்ளாக் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து string result இப்போ வந்து நான் நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ flag நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் set value. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ளாக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்குள்ள எவால்யூஷனுக்கு போய் அதை ரிட்டர்ன் பண்ணும். நல்லா இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளாகில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டரோட பர்பஸ். ஸோ எப்பயுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட எவால்யூஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அது நல்லா இருந்தால் மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போய் எவால்யூஷனை வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது வந்து நல் கொலாசிங் ஆப்ரேட்டரில் இருக்கிற முக்கியமான செக் பாயிண்ட். இப்படி தான் அது எவால்யூட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ console dot write line result. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன் டைப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ரிட்டன் ஆகிருக்கு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃப்ளாக் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு வந்து flag initial value அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நல் கொலாசிங் ஆப்ரேட்டரோட பர்பஸ். ஸோ இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டரை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் டைப்புக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, அதாவது நல்லபிள் வேல்யூ டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேல்யூ டைப்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபிளாக வந்து இது பண்ணலாம். ஸோ இன்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா நல் வந்து இதில் செட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வேல்யூ டேபிள் வந்து நல் செட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து நல்லபிள் வேல்யூ டைப்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டினோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் டைப்பை நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லபிள் வேல்யூ டைப்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நல் வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த நல் கொலாசிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து விடலாம். இந்த லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து விடலாம். ஓகே, ஸோ b equal to a null coalescing 100.
ஸோ இப்போ பிஏ ப்ரெஸ் பண்ணி பிஏ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 100. ஸோ பியோட வேல்யூ வந்து 100 அசைன் ஆகிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா ஏ வந்து நல்லா இருக்கிறதுனால இங்கே அடுத்த பார்ட்டுக்கு போய் எவாலுவேட் பண்ணுது. 100 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ இதே இது நான் வந்து ஒரு பியில் வந்து ஒரு 20 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னுங்கிறத பார்த்துக்கலாமா? ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 20ங்கிறது ஏன்னா ஏல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கேயே எவால்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நல் கோலாசிங் ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நல் கோலாசிங் ஆப்ரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல் கோலாசிங் ஆப்ரேட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எக்ஸ்பிரஷனை பார்க்கும். ஸோ அது வந்து நல் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா தான் ரைட் ஹேண்ட் சைடு எவால்யூஷனே கம்ப்ளீட் பண்ணும். இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை இப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம் காய்ஸ். ஸ்டே சேஃப். பாய்.